ஸ்ரீ நாரத புராணம் இரண்டாம் பகுதி. நாரதர் ஒரு கல்பத்தின் முற்பிறப்பில் பணிப்பெண் மகனாகப் பிறந்திருந்தார். அவர் தாயுடன் வசித்து வந்த கிராமத்திற்கு சந்நியாசிகள் சாதுர்மாசிய விரதம் கடைபிடிக்க வந்தனர். சாதுர்மாசிய விரதம் மழைக்கால 4 மாதங்களில் துறவிகள் அலைந்து திரிவதை விட்டு ஒரே இடத்தில் தங்குவர். ஏனெனில் அக்காலத்தில் அமைதியாக தங்க தேவையான உணவை பெற முடியாது மற்றும் தாவரங்கள் உயிரினங்கள் பெருமளவில் இருக்கும். ஆதலால் அவற்றிற்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக துறவிகள் தமது பரிவ்ராஜக சஞ்சார வாழ்க்கையை விட்டு மழை முடியும் வரை தங்குவர். இதுவே சாதுர்மாசிய விரதமாகும். அச்சமயம் பெருமளவில் ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொள்வர். அப்படி இருந்த துறவிகளுக்கு சேவை செய்து வந்த நாரதர் அவர்களின் ஆசியையும் ஆன்மீக கல்வியையும் கற்று அப்படியே சகல சாஸ்திரங்களையும் ஞானத்தையும் அடைந்தார். ஒரு நாள் நாரதரின் தாயார் பாம்பு கடித்து இறந்துவிட அவர் உலக வாழ்க்கையை வெறுத்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து பகவானை தியானித்து தபம் செய்து வந்தார். அச்சமயத்தில் தியானத்தில் நாராயணமூர்த்தி தோன்றி மறைய அது அவருக்கு விளக்க முடியாத பேரின்பத்தை அளித்தது. மேலும் ஓர் அசரீரி ஒலித்தது. சத்சங்கத்தினால் உனக்கு என் தரிசனம் கிடைத்தது. என் மீதுள்ள உன் பக்தியை அடுத்த பிறவியில் வளர்த்து ஞானம் அளிக்க நீ பூரண நிலை அடைவாய் என்றது. இந்த உடல் அழிய வாழ்வின் இறுதியில் நாரதர் பிரம்மதேவரின் மூச்சில் கலந்த இதயத்தில் நுழைந்தார். மறு கல்பத்தில் பிரம்மதேவரின் மூச்சுக்காற்றுடன் படைப்பின் போது மரீச்சி போன்ற 9 முனிவர்களுடன் மானச புத்திரனாக தோன்றினார் நாரத முனிவர். இவ்வாறு தோன்றியது முதல் நாரத மாமுனிவர் நாராயண சிந்தையிலேயே இருந்து வந்தார். அப்போது தக்ஷன் பிரஜாபதியாக இருந்து உலகை விரிவாக்க மும்முறை 1000 பேர்களை தோற்றுவித்து அவர்களை சம்சாரத்தில் ஈடுபட்டு மக்களை பெருக்கச் சொன்னார். மும்முறையும் அவர்களை நாரதர் ஆன்மீக வழியில் திருப்பிவிட்டார். 2ஆம் பகுதி நிறைவடைந்தது.